அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது புலக்கணை எழுந்து வா அழகான ஒரு குட்டி கதையோடு உங்களை நாடி வந்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு கீர்த்தி சுரேஷ். ஒரு வழிபோக்கன் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற போது அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு சிறிய கல் ஒன்று மிக பிரகாசமாக மின்னிக் கொண்டு கிடந்தது. அதை பார்த்ததும் அவன் அதனை கையில் எடுத்து இது நல்ல விலைக்கு விற்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டு சந்தைக்கு கொண்டு சென்றான். அவ்வாறு அவன் அங்கே செல்கின்ற போது அங்கே ஒரு வியாபாரியை நாடி இந்த கல்லை 20 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்கிறாயா என்று கேட்டான். அந்த வியாபாரியும் சரி வாங்கிக் கொள்கின்றேன் என்று கூறினான். உடனே இந்த வழிபோக்கன் இன்னும் சற்று அதிக பணத்திற்கு இதனை விற்றுவிடலாம் என்று எண்ணிக்கொண்டு 25 ரூபாய் தருகின்றாயா என்று கேட்டான். அதுக்கு கோபமடைந்த வியாபாரி, இல்லை 20 ரூபாய் என்றால் மட்டும் எனக்கு கொடு, இல்லாவிட்டால் வேண்டாம் என்று கூறினார். இதை பார்த்து கொண்டிருந்த மற்றும் ஒரு வியாபாரி, நான் 25 ரூபாய் தருகின்றேன், என்னிடம் அந்த கல்லை கொடுத்து விடு என்று கேட்டார். இந்த வழிபோக்கனோ 25 ரூபாய் கிடைக்கின்றது தானே மிக அதிகமான பணம் என்று நினைத்து கொண்டு அந்த கல்லை மற்ற வியாபாரியிடம் கொடுத்து விட்டு 25 ரூபாயை பெற்றுக்கொண்டார். கல்லை வாங்கி கொண்ட அந்த மற்ற வியாபாரி அங்கிருந்து நகர்ந்து செல்ல இந்த முதலாவது சந்தித்த வியாபாரி மிக கோபத்தோடு அந்த வழிபோக்கனை திட்ட துவங்கினான். முட்டாளே, உனக்கு அறிவிருக்கின்றதா? அது ஒரு வைரக்கல், அதனுடைய பெறுமதி 10,000 ரூபாய் பெறுமதியாக இருக்கும். அதனை அநியாயமாக 25 ரூபாய்க்கு விற்றுவிட்டாயே, உனக்கு அறிவிருக்கின்றதா என்று மிக கோபத்துடன் திட்டினான். அதை கேட்ட வழிபோக்கனோ மிக சாதாரணமாக சிரித்துக் கொண்டே, எனக்கு அந்த கல்லின் பெறுமதி தெரியாது, அது வைரம் என்றும் தெரியாது. நான் என்னுடைய கணிப்பின்படி அதுக்கு 25 ரூபாய் தான் பெறுமதி என்று நினைத்துக் கொண்டு விட்டுவிட்டேன். ஆனால் உனக்கு அந்த கல் வைரம் என்று தெரியும், தெரிந்திருந்தும் நீ அதனை வாங்காமல் விட்டுவிட்டாயே, நானா நீயா முட்டாள் என்று கூறிவிட்டு வழிபோக்கன் மிக மகிழ்ச்சியோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். எப்படித்தான் பலர் தங்களுக்கு கிடைத்த பெறுமதி மிக்க மனிதர்களை அல்லது பெறுமதி மிக்க சந்தர்ப்பங்களை தவற விட்டுவிட்டு செல்கின்றார்கள். ஆகவே கிடைக்கின்ற சந்தர்ப்பம் மிக பெருமதியாக என்று நீங்கள் உணர்கின்ற போது, அல்லது உங்களிடம் வந்து சேர்கின்ற மனிதர்கள் மிக பெருமதியானவர்கள் என்று நீங்கள் உணர்கின்ற போது, எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு பிரிந்து விடாதீர்கள், அந்த சந்தர்ப்பங்களை விட்டு விடாதீர்கள். மறுபடியும் அழகான குட்டி கதையோடு உங்களை நாடி வருகிறேன். மிக்க நன்றி அன்புறவுகளே.